யாருங்க சொன்னா? யாருங்க பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுக்கு முதலீடுகள் வருவது என்பது விமான நிலையங்களை பார்த்து மட்டும் அல்ல. தமிழ்நாட்டுக்கு முதலீடு வரணும்னா இது அமைதியான மாநிலம், ஒழுக்கமான மாநிலம், நேர்மையான மாநிலம், ஊழல் லஞ்சம் இல்லாத மாநிலம், மக்கள்லாம் பண்பட்ட மனிதர்களா இருப்பாங்கன்றத பார்த்து தான் ஒரு நிறுவனம் வரும். செங்கோட்டையனை அடையாளப்படுத்தியதே அதிமுகன்ற இயக்கம் தாங்க. அவரை எம்எல்ஏவாக்கி, அமைச்சராக்கி, முக்கியமான முகமாக்கி, மனிதராக்கி, அடையாளப்படுத்தி அவரை தூக்கி சுமந்த இயக்கம் அதிமுக என்ற பேர் இயக்கம். அப்படி காலியாக்கப்பட்ட இடங்களுக்கு தேர்தலை வைக்கிறீங்க, தேர்தலை மக்கள் பணத்தில் வைக்கிறீங்க, திருப்பி மக்களையே அந்த இடத்துக்கு வேலை வாங்குறீங்க. இப்படி மக்களையே வேலை வாங்கி திருப்பி தேர்தலை வச்சு இப்படி நடந்து கொள்வதுதான் ஜனநாயக மாண்பா? அதுதான் மரபா? சீப்பேற்றிட்டீங்க, 108 சீட்டு வந்தாச்சு, ஆதரவும் கொடுத்தாச்சு, 5 வருஷத்தை ஆண்டுட்டு போகலாம்ல. தாவேக்காவினுடைய இது போன்ற நடவடிக்கைகள் மிகவும் ஆபத்தானது. அதனால தான் இன்னைக்கு சட்டமன்ற அவையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு ஆவேசப்பட்டு கத்துகிறார். அவருடைய பேச்சு மைக் ஆஃப் ஆனா கூட கணீர்னு கேக்குது, நமக்கு என்ன பேசுறாரு அப்படின்னு. ஏங்க எங்களை விட மாட்டீங்களாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்குங்க அப்படின்னு கேட்கிறாரு. என்ன காரணம்? அவர்களுடைய கட்சி பாதிக்கப்படுகிறது. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில கலயபரமாக இருக்கும் சட்டமன்றம் நடந்து கொண்டிருப்பது என்ன, குதிரை பேரம் உண்மையா பொய்யா என்று பலவிதமான விவகாரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் குறித்து நம்முடைய அலசல்கள் என்ன என்பதை இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். நிகழ்ச்சியை, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க, பாதியிலே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. கலயபரமாக மாறிக்கொண்டிருக்கிற சட்டமன்றம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, தொடர்ச்சியாக ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், அதற்கு எதிர்பிரயோகமாக இவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது சட்டமன்றத்தையே ஒரு கலவர மாற்றாமல் இருக்கிறது. அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா கைகலப்பா மாறிடுமோன்ற ஒரு சந்தேகம், ஒரு அச்சம் நமக்குள் மேலிடுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு பேசுகிற போது எப்போதுமே இந்த தாவேகா சைட்ல அதிரடியான அமைச்சர்களா இப்போது மாறி இருப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒருவர் மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜனா அவர்கள், மற்றொருவர் மின்சாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு சி நிர்மல்குமார் அவர்கள். இவங்க 2 பேருமே பேச ஆரம்பிச்சாங்கன்னா, என்னப்பா இப்ப பத்த வைக்க போறாங்க, எதிர்கட்சியினர் இப்ப எப்படி கத்த போறாங்கன்னு பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் பேசுகிற போது G² மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டாரு. அதன் பிறகு உடனடியாக எதிர்கட்சியினர் கூச்சல் குழப்பங்களை பேச துவங்கினாங்க. ஏன்னா அவங்க கருத்து எதிர் வைக்கணும் இல்லையா? அதனால அவங்க எந்திரிச்சு பேசுகிற போது அவர்கள் தரப்பிற்கு யாருக்கு அனுமதி கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நடுநாயகமான சபாநாயகர் அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மொழியில் எனக்கு பேச தெரியும், நானும் பேசவா? எந்த லாட்ரி மருமகனுக்காக நீங்க இந்த புதிய ஏர்போர்ட்டுக்கு கட்ட போறீங்க, நான் பேசவா அப்படின்னு சொல்லி அவரும் பேச்சை கடுமையான ஒரு போக்கு கொண்டு போனாரு. இப்போ 2 தரப்புமே பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் யாரெல்லாம் இல்லையோ அவங்களெல்லாம் கொடுத்து நிறைய பேசுறாங்க. முதலமைச்சர் அவர்கள் துவக்க புள்ளி வச்சாரு, எங்கப்பா அவங்க அப்பாவை காணோம் அப்படின்னு கேட்டாரு. அதுதான் முதல் துவக்க புள்ளி. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவையிலே இல்லை அவரை பத்தி பேசினாங்க. அதே போல இந்நாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் குறித்து பேசினாங்க. கருணாநிதி என்பவர் முன்னாள் முதலமைச்சர், அவர் அவையில இல்லை. இன்னொன்று, அவர் மறைந்த தலைவர், அவரை குறித்து பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. அதே போல பேரை குறிப்பிடவும் கூடாது, அதுவும் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப தொடர்ச்சியா 2 தரப்புலையும் மாறி மாறி, குறிப்பாக சொல்லணும்னா திமுகவுடைய எம்எல்ஏ ஒருத்தர் வசந்தம் கார்த்திகேயன்றவர், எங்களுடைய உறவினர் தாங்க, நீங்க என்னங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் அவையில் ஒழுங்கினை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். செயல்பட்டும் இருந்தார் மாண்புமிகு உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன். அப்போ திமுக தாவேகா இப்படின்னு மாறி மாறி தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல எது குறித்து பேச வந்தாங்களோ அது குறித்து மக்களுக்கு தெளிவான விஷயம் போய் சேர்ந்திருக்குமானுங்கிறது எனக்கு தெரியல. ஏங்க, பரந்தூர் விமான நிலைய ரத்து என்பது ஒரு முக்கியமான ஒரு நல்லதொரு முடிவு. அந்த முடிவினை எடுத்ததற்கான காரணங்கள் என்ன, அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய வரலாறு என்ன, அதுல என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் குறித்து பேசிக்கிட்டு இருக்கணுமா? அதை குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்தணுமா, இல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணுமா? அப்ப இந்த கலைபரமான காட்சிகள் எந்த வகையிலும் ஆரோக்கியமானவை அல்ல அப்படிங்கறத நம்ம முதற்கட்ட ஒரு கருத்தை நம்ம பதிவு பண்ணிடுவோம். செகண்டரி, இந்த பரந்தூர் விமான நிலையத்தை திமுக விடாப்படியா பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விமான நிலையம் நாங்க எவ்வளவோ விஷயங்கள்லாம் பார்த்து ஏஐ அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, அதனால நாங்க இதுதான் பண்றதா இருந்தோம்,
நீங்க என்ன வச்சிருக்கீங்க மாற்று திட்டம்லாம் கேட்கறாங்க. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா 1000 நாட்களை கடந்து போராடிய அந்த மக்களுக்கு நீதி கிடைச்சிருக்குன்னு இன்னைக்கு பட்டாசு வெடிச்சு பரந்தூர்ல கொண்டாடுறாங்க. விஜய் சாலைன்னு பேர் வைக்க போறாங்க அப்படின்னு அந்த மக்கள் கூறுவதாக அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சட்டமன்ற அவையிலேயே பதிவுகளை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பேசுகிற போது ஒரு விஷயத்தை வேலிட் பாயிண்ட் சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் மறுப்பதற்கே கிடையாது. அதை தொடர்ச்சியாக சூழலியல் ஆர்வலர்கள் அனைவருமே சொல்லக்கூடிய கருத்து. அது என்ன கருத்து? பரந்தூர்ல விமான நிலையம் போட்டீங்கன்னா தமிழ்நாடுல குறிப்பாக தலைநகரான சென்னை வெள்ளத்தில் மூழ்கும். அதற்கு தான் எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு. பெரு வணிக நிறுவனங்களுடைய வேட்டை காடாக சென்னையை மாற்ற விரும்புபவர்கள் மட்டும்தான் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை ஆதரிப்பார்கள் என்று பூ உலகின் நண்பர்கள் அமைப்பினர் எச்சரிக்கையும் விடுத்திருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடந்த 5 ஆண்டுகள்ல 10 ஆண்டுகள்ல இந்த பரந்தூர்னு அறிவித்த பிறகு இந்த பரந்தூர் பகுதியை ஒட்டி யாரெல்லாம் லேண்டு வாங்கியிருக்கிறாங்க அவங்களுடைய விவரங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே இதனுடைய பின்னணி என்னங்கிறது தெரியும் அப்படின்னு அவரும் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இன்னைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சில அரசு விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் திமுகவினுடைய ஆதரவாளர்கள் மற்றும் திமுகவினுடைய சில நபர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே லேண்டு வாங்கி போட்டிருக்காங்க. ஏன்னா அது கட்டாயமாக ஃபியூச்சரில் ஏர்போர்ட் வந்துடும் அவங்க உறுதிப்படுத்தி அங்கே லேண்டெல்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க, தகவல்களை வெளிப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையிலேயே முதலமைச்சருக்கு நாம வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, தயவு கூர்ந்து இந்த கடந்த 5 ஆண்டுகளில் யாரெல்லாம் லேண்ட் வாங்குறான்னு செக் பண்ணுங்க, டீடைல்ஸ் எடுங்க. எடுத்தீங்கன்னா மக்களுக்கு போட்டு காட்டலாம். ஓஹோ இவங்கெல்லாம் எதுக்கு வாங்கியிருக்கிறாங்க, இவங்க பின்னணி என்ன, எதற்காக வாங்கினாங்க, எப்படி வாங்கினாங்க, இது வாங்குறதுனால எப்படி இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்க நிலத்தினுடைய தொகையை உயர்த்தினாங்கிற எல்லா விதமான விஷயங்களும் அக்கு வேற ஆணி வேற வெளில வரும். அது தனியா பண்ணுங்க. மற்றபடி அவங்க சொன்ன சூழலியல் பாதிப்பு என்பது உண்மைதான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எதற்காக திமுக அதிமுகவும் அதே கருத்துல தான் இருப்பாங்க, பாஜகவும் அதே கருத்து தான். எதற்காக இதை விடாப்பிடியா அப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு தெரியலங்க. மக்கள் அங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு தூரம் சிக்கல்கள் உருவாகுங்கிறத வெளிப்படையா பேசுறாங்க. எங்க ஆந்திராவில் பார்த்தீர்களா, ஆந்திராவில் அந்த விமான நிலையம் திறந்துருக்குறாங்க. அங்கே புதுசாலாம் அவங்க பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அங்கே போயிடும். யாருங்க சொன்னா, யாருங்க பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுக்கு முதலீடுகள் வருவது என்பது விமான நிலையங்களை பார்த்து மட்டும் அல்ல. தமிழ்நாட்டுக்கு முதலீடு வரணும்னா இது அமைதியான மாநிலம், ஒழுக்கமான மாநிலம், நேர்மையான மாநிலம், ஊழல் லஞ்சம் இல்லாத மாநிலம், மக்கள்லாம் பண்பட்ட மனிதர்களாக இருப்பாங்கன்றதை பார்த்து தான் ஒரு நிறுவனம் வரும். சரிங்களா? அதற்காக விமான நிலையம் போயிருச்சு, இண்டஸ்ட்ரி போயிடும், தொழில் போயிடும், வளர்ச்சி போயிடும்னு பாஜக அதிமுக திமுக பேசுவது என்பது உண்மையில் ஒரு சரியான கண்ணோட்டம் அல்ல. இன்னொரு குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை திரும்ப வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்து வரக்கூடிய நேரத்தில் இல்லை கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் நாங்கள் இயற்கைக்கு பாதிப்பு வராத வகையில் சில வேலைகளை செய்ய போகிறோம், வேலை வாய்ப்புகளை கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க அமைச்சர் கீர்த்தனா. அது எப்படி சரியாக வரும் அல்லது சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம கட்டாயமாக திங்க் பண்ணி தான் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, கையகப்படுத்திட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு வேலையை செய்ய போய் அந்த வேலை அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழலியலை பாதிச்சிருச்சுன்னா அப்போ திருப்பவும் அவங்கள்ட்ட ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறது இந்த அரசு ஒரு மறுபரிசீலனை பண்ணணும். ஏன்னா ஒரு வேளை அவங்க வித்தவங்க ஒரு அழுத்த நடைமுறையில் கூட வித்திருக்கலாம், எல்லாரும் விற்க தான் போகிறாங்க, நம்ம முன்கூட்டியே கூட வித்திருக்கலாம். இப்போ அவங்களுக்கு ஒரு மனமாற்றம் கூட ஏற்பட்டிருக்கலாம். அப்போ அவர்கள்ட்ட ஒரு கன்சல்ட் பண்ணி ஏங்க நம்ம திருப்பி உங்களுக்கு நிலத்தை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிறத கேட்டு அதில் அரசு ஒரு பைசல் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா அந்தந்த மக்கள் ஏற்கனவே அங்கே சம்பா தாளடி எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நெல் விவசாயம் எப்படி போய்கிட்டு இருக்கு, ஏரி நீர் பாசனம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, பறவைகள் வலசை போதலுக்கு ஒரு முக்கியமான ஒரு சூழலியல் இடமா இருக்குங்கிறத எல்லாருமே வெளிப்படையாக பேசிட்டாங்க, பார்த்துட்டாங்க. டாட்டா டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸோடு இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் அந்த கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் நீங்கள் வேறு வேலைகளை பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த வேலைகள் சூழலியலையோ மக்களையோ பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு முதன்மையான கோரிக்கையாக இருக்கிறது. அதை இந்த அரசாங்கம் கன்சிடர் பண்ணணுங்கிறது நம்முடைய கோரிக்கை. அதுக்கு இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு பலத்த வரவேற்பு மக்கள் மன்றத்தில் இருக்குது. குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் இதுல எப்படியாச்சும் ஏர்போர்ட் வந்தே ஆகணும்னு திமுகவும் பாஜகவும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து இவ்வளவு அழுத்தம் கொடுத்தும் கூட, அதிகார வர்க்கத்தின் மத்தியிலும் அழுத்தம் இருந்தும் கூட அதை நிராகரித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய்.
அப்படிங்கிற ஒரு பாராட்டு சான்றிதழையும் அவருக்கு சில பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் வழங்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், சூழல் ஆர்வலரும் கூட, காரணம் என்னவென்று சொன்னால் அந்த அளவுக்கு அதனால் பாதிப்பு ஏற்பட இருந்துச்சு. அதை தடுத்து நிப்பாட்டினதுக்காகவே அவரை நம்ம எவ்வளவுனா பாராட்டினா தகுங்க அப்படின்னு அந்த பகுதி மக்கள் பேசுவதாக பதிவுகளை செய்கிறார்கள் சூழலியல் ஆர்வலர்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, குதிரை பேர அரசியல் மீண்டும் பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. இதற்கு மீண்டும் ஒரு பிள்ளையார் சுழியை போட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மரியாதைக்குரிய அமைச்சர் செங்கோட்டையன் ஐயா அவர்கள் தான். ஏன்னா அவர் அண்மையில் பாத்தீங்கன்னா ஒரு கருத்து ஒன்று பேசியிருந்தாரு, பொது வெளியில தான் பேசியிருந்தாரு. அந்த கருத்து தான் ஒரு பயங்கர வைரல் ஆச்சு. அதுக்கு பதில் கொடுத்திருக்கிறது யாரு தெரியுங்களா? முதல்ல பதில் கொடுத்தது விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் பதில் கொடுத்தாங்க. கூட்டணி கட்சி என்ன சொல்றாருன்னு பாருங்க. புதிய மொந்தையில் பழைய கல்லாய் மாறும் தமிழக வெற்றி கழகம், ஜென்சி எனப்படும் புதிய தலைமுறை நிரம்பிய ஒரு பேர் இயக்கம் என்று நம்பப்பட்ட முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஊழலை ஒழித்து தூய்மையான ஆட்சி நிர்வாகத்தை கொடுப்பதுதான் தமது முதன்மையான நோக்கம் என்று கூறி வருகிறது. அதனை தமிழக மக்களும் பெரிதாக நம்பி வருகிறார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் இன்றைய செயல்பாடுகள் அந்த நம்பிக்கையை தகர்க்கும் விதமாக அமைந்துள்ளது. ஏற்கனவே ஊழலில் திளைத்து வழக்குகளை சந்தித்து வரும் முன்னாள் அமைச்சர்களையும் ஊழல் சக்தி என்று முதலமைச்சர் விஜய் அவர்களால் விமர்சனத்துக்கு உள்ளாகப்பட்ட கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களையும் தங்கள் கட்சியில் பெருமளவில் சேர்த்து வருவதும் அதனை அமைச்சர் செங்கோட்டையன் போன்றவர்கள் பெருமையாக பேசி வருவதும் தமிழக வெற்றி கழகம் ஊழல் பேர்வழிகள் நிரம்பிய கூடாரமாக மாறி வருகிறதோ என்ற ஐயத்தை மக்களுக்கு ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது. அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை சேர்ந்த இன்னும் 10 பேர் தாவேகாவில் இணைய உள்ளனர். அந்த எண்ணிக்கை 25 தாண்டும் என்று சொல்லியிருப்பது இதனை உறுதிப்படுத்துவதாக உள்ளது. எத்தகைய மக்கள் சிந்தனையும் இல்லாமல் பதவியும் பணமும் மட்டுமே தங்களது குறிக்கோள் என்று செயல்பட்டு வரும் ஊழல் பெருச்சாளிகள் தாவேகாவில் இணைந்ததும் வாஷிங் மிஷினில் துவைக்கப்பட்டு தூய்மையானவர்களாக மாறிவிடுகிறார்களா? இந்த கேள்வியை கூட்டணி கட்சி, ஆட்சியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் கேட்கிறார் என்ற கேள்விக்கு, எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு பதில் சிறப்பதாக உள்ளது. அதே போன்று தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டும் உண்மையே என்ற எண்ணத்தையும் உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. ஆகவே தமிழக வெற்றி கழகம் இத்தகைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இவை தொடர்மையானால் தமிழக வெற்றி கழகம் மக்களின் நம்பிக்கையை இழக்க நேரிடும் என்பதில் ஐயமில்லை என்று பேசியிருக்கிறார். இவர் மட்டுமல்ல, அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடி தினகரன் சொல்றாரு, செங்கோட்டையனை அடையாளப்படுத்தியதே அதிமுகன்ற இயக்கம் தாங்க. அவரை எம்எல்ஏவாக்கி, அமைச்சராக்கி, முக்கியமான முகமாக்கி, மனிதராக்கி, அடையாளப்படுத்தி அவரை தூக்கி சுமந்த இயக்கம் அதிமுக என்ற பேர் இயக்கம். அந்த பேர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய சில பேரோட முரண்பாடுகள் காரணமாக அந்த கட்சியையே அழிக்க நினைக்கக்கூடிய வன்மத்தை எப்படி செங்கோட்டையன் பெற்றார் என்று தெரியவில்லை என்று குமுறுகிறார் டிடி தினகரன். இவ்வளவு பெரிய வன்மவாதியாக செங்கோட்டையன் இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாருங்க. இவர் மட்டுமல்ல, இதே ஆட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி, சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறார், இப்படியாக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு கட்சியில் சேருவது என்பது அயோக்கியத்தனமானது, மோசடித்தனமானது, ஏற்கவே முடியாததுங்கிறார். ஏன்னா அவங்க பட்டவங்க. காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும் பாஜக செய்த மோசடித்தனங்கள் என்ன அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும். அப்ப அவங்களால தான் அதை ஏத்துக்க முடியலன்றதை வெளிப்படையா சொல்றாங்க. அட்லீஸ்ட் அவராக சொல்றாரு. அப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசும் விசிகாவும் இத்தனை குமுறல்களை கொட்டுகிறது என்று சொன்னால் தாவேகா ஏன் அமைதி காக்கிறது? தாவேகாவினுடைய முகமாக, முகவரியாக, அடையாளமாக தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரா ஐயா செங்கோட்டையனுங்கிறது நமக்கு தெரியல. எப்படிங்க நீங்க எம்எல்ஏக்களா இருக்கிறவங்களா ராஜினாமா பண்ணிட்டு உங்க கட்சியை சேர்த்துக்கிறீங்க, செயற்கையாக ஒரு இடத்தை காலியாக்குறீங்க, அப்படி காலியாக்கப்பட்ட இடங்களுக்கு தேர்தலை வைக்கிறீங்க, தேர்தலை மக்கள் பணத்தில் வைக்கிறீங்க, திருப்பி மக்களையே அந்த இடத்துக்கு வேலை வாங்குறீங்க, இப்படி மக்களையே வேலை வாங்கி திருப்பி தேர்தலை வச்சு இப்படி நடந்து கொள்வதுதான் ஜனநாயகம் மாண்பா? அதுதான் மரபா? பெற்றுட்டீங்க, 108 சீட்டு வந்தாச்சு, ஆதரவும் கொடுத்தாச்சு, 5 வருஷத்தை ஆண்டுட்டு போகலாம்ல. 29 வெற்றி பெறுங்க, உல்லாசத்தில் வெற்றி பெறுங்க, மக்கள் நன்மதிப்பை பெறுங்க, நல்ல ஆட்சி கொடுங்க, 31 150 சீட்டுக்கு மேலே ஜெயிங்க சார். யார் சார் உங்களை வேணான்னு சொன்னா? அப்போ இப்போ போயிடுமோ அப்போ போயிடுமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்கா? அல்லது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, இந்த கண்ணோட்டத்தை நம்மால் மறுக்க முடியாது. கூட்டணியில் இருக்கிறவங்க ஒரே குடைச்சல் கொடுக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? நாமளே ஜெயிச்சு ஒட்டுமொத்தம் வந்துவிட்டோம்னா இந்த கூட்டணி ஆட்சி, இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திற்கு பங்கெல்லாம் கொடுக்காம தூக்கி எறிஞ்சிடலாம்
அப்படிங்கிற எண்ணம் இருப்பதாகவும் சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏஎம் பிஎம் பார்க்காமல் வேலை செய்யும் எங்கள் சிஎம் நாளைய பிஎம்னு பேச துவங்கின தாவேக அமைச்சர்களை பார்த்து இவங்கெல்லாம் இன்னும் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறாங்கன்னு பேசுறது யார் தெரியும்ல? காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மாணிக்கம் தாக்கூர். கோவப்பட்டிருக்க வேண்டிய தினமும் மோடியும் அமித்ஷாவும் தான். ஆனா அவர் கோவப்படுறாரு. ஏன்னா அவருக்கு போட்டியா வந்துருவாரு விஜய் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி வர வாய்ப்பு இல்லைங்கிறது வேற. அப்படி நினைக்கிறார். அப்படி ஒரு கருத்தை சொல்றாரு. அப்போ காங்கிரஸுக்கு உள்ளாரையே ஒரு புகைச்சலை உருவாகி கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய எம்பி கார்த்தி சிதம்பரம் அதை எதிர்க்கிறார். இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இந்த கட்சியின் மீது வருவதை ஏன் இவர்கள் துடைக்க முயல்வதில்லை? ஏங்க என்னங்க பிரச்சனை? தாவேகாவை 108 எம்எல்ஏக்கள் அதிகமா இருக்கிறீங்க, உங்களை ஆதரவு தெரிவிச்சாச்சு, ஆட்சி நடத்த வேண்டியதானங்க. அப்போ ஆட்சியை நடத்துவதற்கு வேற வழியே இல்லை. இந்த வழியை தேர்வு பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் அவர்களை போன்ற சக்தி தானே, நீங்க எப்படி தூய சக்தியா மாறுவீங்கிற கேள்வியை மக்கள் எழுப்புகிறார்கள், எழுப்ப துவங்குவார்கள். அது அவர்களுக்கு கட்டாயமாக எதிராகத்தான் போய் முடியும் என்பதை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். தாவேகாவினுடைய இது போன்ற நடவடிக்கைகள் மிகவும் ஆபத்தானது. அதனால தான் இன்னைக்கு சட்டமன்ற அவையிலேயே எடப்பாடி கே பழனிசாமி அவ்வளவு ஆவேசப்பட்டு கத்துகிறார். அவருடைய பேச்சு மைக் ஆஃப் ஆனா கூட கணீர் கணீர்னு கேட்குது. நமக்கு என்ன பேசுறாரு அப்படின்னு. ஏங்க எங்களை விட மாட்டீங்களாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்குங்க அப்படின்னு கேட்கிறாரு. என்ன காரணம்? அவர்களுடைய கட்சி பாதிக்கப்படுகிறது. கட்சியினுடைய எம்எல்ஏக்களை தக்க வைக்க முடியாமல் அவர்களும் இவரோட இருக்க முரண்பாடின் காரணமாக டைரக்டா போய் தாவேகால போய் ஜாயின் பண்றாங்க. வாக்களிச்ச மக்களுக்கு அது உண்மையா இருக்கலாம், அந்த மக்களுக்கும் அவங்க உண்மையா இல்ல. அப்போ இந்த நெருக்கடியில இப்ப சபாநாயகர் என்ன சொல்றாரு? வழக்கு நீதிமன்றத்துல பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. நம்ம பேசலாம். ஆனா இப்ப என்னங்க, ஒரே விஷயம் தாங்க, எங்களுக்கு பெரும்பான்மை இல்ல, பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கு நாங்க என்ன வேணா பண்ணணும் நீங்க சொன்னீங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும்? உங்களோட சிச்சுவேஷன் புரியுது, பெரும்பான்மை உங்களுக்கு இல்ல, அதான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்கல்ல, அதோட ஏன் பயணிக்க மறுக்கிறீங்க அப்படிங்கிறத நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. அவங்க விருப்பம், ராஜினாமா பண்றாங்க, வராங்க, சட்டத்தில் இடம் இருக்கிறது என்று நீங்கள் பேசுவது என்பது சட்ட ரீதியாக சரியாக இருந்தாலும் கூட எத்திக்கலி அறப்படி அது சரியா என்பதை தாவேகாவினுடைய தோழர்களுக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவகாரம் குறித்து உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் உங்களை மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.